அப்பா வீட்டில் இருந்தாலே இதான் வேலை. தென்னை மரத்தை சீர் பண்ணுறது, கொய்யா மரத்தை சீர் பண்ணுறது அப்படின்னு. அங்கே உள்ள தட்டி மட்டையெல்லாம் வெட்டி போட்டு தம்பிக்கு இளநீ பறித்து கொடுத்தாங்க. அதை குடிச்சுப்புட்டு வந்து பார்த்தா, போன தடவை 3 மட்டை வெட்டினதுக்கே 3 நாள் வச்சு சீச்சோம். இந்த தாட்டி 7-8 மட்டைக்கு மேலேயே வெட்டி போட்டாங்க. இதெல்லாம் நம்மளால் சீக்க முடியாதுன்னு போய் படுத்துட்டேன். சரின்னு வெளியில் வந்து பார்த்தா வெயில் செம்மையாக அடிச்சிச்சு. அடித்ததோட நேற்று காயப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் எடுக்காமலே கிடந்துச்சு. சரின்னு ஒரு வழியாக அதை எடுத்து முடிச்சுவிட்டு சீக்கலாம்னு தான் பார்த்தேன். ஆனால் என்னமோ செம்ம டயர்டாக இருக்குது. ஒரு வேலையும் இல்லை, ஆனால் டயர்டாக தான் இருக்குது. சரின்னு அதோட வந்து உக்காந்தாச்சு. இது வந்து தம்பிக்கு அப்பா பால் டப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து க்ரீன் கலர் தான் ஃபேவரெட்டு. ஆனால் இது பிங்க் கலராக இருந்துச்சு. ஆனால் பார்க்க நல்லா செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. சரின்னு அதை நான் எடுத்து வச்சு திரிஞ்சேன். அப்புறம் தம்பி தூங்குறதோட நம்ம ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடணும்னு சாப்பாடு தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சேன், தம்பி எந்திரிச்சிட்டேன். சரின்னு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தா நான் ஊட்டக்கூடாதான், அவன் தான் அள்ளி சாப்பிடுவானா. இப்போ பாருங்கள், நான் ஊட்டுவேன், அதை துப்பிட்டு அவன் அள்ளி சாப்பிட்டுக்கிருவேன். சரி, இதுவும் நமக்கு நல்லது தானே, எப்படி பண்ணால்